ஹலோ விவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ பர்டிகுலர் நம்பர். ஸோ ப்ரீவியஸ் வீடியோலயும் நம்ம இதுதான் பார்த்துருந்தோம். பட் இதுல என்னன்னா நம்ம அந்த கன்வென்ஷனல் மெத்தட் அதில் எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். உதாரணத்துக்கு ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3249. ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்ல என்ன போட்டோமோ அதே நம்பர்ஸை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இது வந்து ஆஸ் யூஸ்வல் டிவிஷன் மெத்தட்ல போட்டுருக்கீங்க. ஸோ இதை வந்து நான் பேர் பண்ணிக்கணும். ஸோ பேர் பண்ணிக்கிறேன் எனக்கு என்ன கிடைக்கும்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 32. சரிங்களா? அப்போ வி நோ தட் அப் டு 10 ஸ்கொயர் நமக்கு தெரியும். ஸோ அக்கார்டிங் டு தட் வி நோ தட் 5 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 25. சரிங்களா? அப்ப இந்த வேல்யூவை நான் இங்க போட்டுக்கிறேன். அப்போ 25. ஸோ இதுல இருந்து மீதி வர்றது வந்து எவ்வளோ 7. இந்த நம்பர்ஸ் அப்படியே எனக்கு கீழே இறக்கிக்கணும். இங்க எத்தனை பேர் பண்ணிருக்கோமோ அந்த பேரிங் அப்படியே கீழே வரணும். இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த நம்பரை நான் வந்து என்ன பண்ணணும், 2ஆல மல்டிப்ளை பண்ணி, சரிங்களா, 2ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதணும். அப்போ 10. சொல்றது புரிஞ்சுங்களா? சோ இப்போ இந்த பிளேஸ்ல நான் என்ன நம்பர் போறேனோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும். சரிங்களா? இப்போ எனக்கு கடைசி நம்பர் வந்து என்னன்னு இருக்கு, 9ன்னு முடியுது. அப்போ 9ன்னு முடியுதுன்னா நான் என்ன பண்ணணும், ஒண்ணு கடைசி நம்பர் 3ஆ இருக்கணும், அப்படி இல்லைன்னா 7ஆ இருக்கணும். சரிங்களா? ஐ புட் 7. ஸோ 3 போட்டா 3 இன்டூ 103 300 தான் வரும். சரிங்களா? அதனால ஐ கோ ஃபார் 7. 7 7 49 7. அப்போ ஆன்சர் வந்து எனக்கு என்ன, 0. ஸோ இந்த மாதிரி 0 வந்துருச்சுன்னா எனக்கு ரூட்ஸ் கிடைச்சிச்சுன்னு அர்த்தம். அப்போ இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து என்னது, 57. Now I move on to the next problem, square root of 2401. So again ரெண்டா பேர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 போட்டோம்னா கிடைக்கும் 16, மீதி 9ன்னு கிடைக்கும். இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க 2ஆல 8. இந்த 0 1 கீழே இறக்கிக்கலாம். அகைன் இங்க 1 இருக்கு. அப்ப இங்க நான் 1ன்னு போடலாம், அப்படின்னா 9ன்னு போடலாம். 1ன்னு போட்டோம்னா 1 into 81 வெறும் 81 தான் கிடைக்கும். அதனால வாய்ப்பு இல்லை. அதனால இப்போ 9 9 9 9 81 மீதி 8. சாரி, இது வந்து 8. சரிங்களா? அப்போ 9 8 72. 72 கூட 8 ஆட் பண்ணீங்கன்னா 72 கூட 8 ஆட் பண்ணீங்கன்னா 80. ஸோ அகைன் இட் இஸ் 0. ஸோ தேர்ஃபார் 49 தான் அதோடைய கரஸ்பாண்டிங் ஸ்கொயர் ரூட். மூணாவது சம் பாத்தீங்கன்னா 9604. இதுக்கு ஸ்கொயர் ரூட் வேணும். தேர்ஃபார் 9604. அகைன் ரெண்டா பேர் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 9 9 81. மீதி எவ்வளவு இருக்கு, 15 இருக்கு. 0 4 அப்படியே கீழே இறங்கிட்டேன். இந்த 2ஆல மல்டிப்ளை பண்ணிடுங்க, 18. ஸோ இங்க 4ன்னு முடியுது. அப்ப 4ன்னு முடியக்குள்ள இட் மேபி எய்தர் 2 ஆர் 8. 2ன்னு போட்டீங்கன்னா 182 இன்ட்டு 2 தான் வரும், பாசிபிள் இல்ல. மீதி எனக்கு என்னதான் பாசிபிள் இருக்கு, 8ங்கிறது தான் பாசிபிள். ஸோ போட்டீங்கன்னா 8 8 64, மீதி 6. 8 8 64, அது கூட ஆட் பண்ணீங்கன்னா 70, மீதி 7. 4 8 8 8 7 15. அகைன் 0. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து 3 டிஜிட் நம்பர்ஸ். ஸோ 3 டிஜிட் வரக்குள்ள கன்சிடர் திஸ் நம்பர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 32761. அப்போ 32761. ஸோ ரெண்டா பேர் பண்ற, மீதி இருக்கிறத ஒரே நம்பரா பேர் பண்ணிக்கிறேன். ஸோ 1 1 அகைன் 1, மீதி 2 இருக்கும். இந்த 27 கீழே இறக்கிங்க. இப்போ இந்த நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, பண்ணியாச்சு. ஸோ எனக்கு வந்து இங்க நான் பார்க்கணும், இப்போ வந்து இங்க என்ன நம்பர் போடணும் அதே நம்பர் தான் இங்கேயும் நான் போடணும். சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ இங்க நான் ஃபார் எக்ஸாம்பிள் 7 அப்படின்னு போட்டேன்னா அகைன் இட் இஸ் 7. 7 7 49, மீதி 4. 7 2 14, 14 4 18. சரிங்களா? ஸோ இந்த வேல்யூ வந்திருக்கு. ஸோ இப்போ இது கூட நான் இன்னொரு 27 ஆட் பண்ண முடியும் என்னால. ஸோ அப்போ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த இடத்துல ஐ புட் 8 ஹியர். ஏன்னா நான் இதை செப்பரேட் பண்ணாலும் இட் இஸ் கிரேட்டர் தென் 27. ஸோ தேர்ஃபோர் அகைன் இங்கே 8 8 8 64, மீதி 6. 8 2 16, 16 பிளஸ் 6 22, 224 அப்படின்னு முடியும். அப்போ தேர்ஃபோர் பேலன்ஸ் வந்து என்னது, 3. ஸோ தேர்ஃபோர் 61. ஸோ இங்க என்ன இருக்கு, 18. 2ஆல மல்டிப்ளை பண்ணா 36. இங்க என்ன நம்பர் போடுறனோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும். ஸோ இங்க ஐ புட் 1 ஹியர், ஐ புட் 1 ஹியர். அப்போ 1 into 361, இட் இஸ் 361. ஸோ 181 அப்படிதான் இதோடைய கரஸ்பாண்டிங் ஸ்கொயர் ரூட் வேல்யூ. ஸோ ப்ரீவியஸ் வீடியோல நம்ம ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஜிட் சம் அண்ட் லாஸ்ட் டிஜிட் வச்சு. ஸோ அது உங்களுக்கு ஈஸியா இருந்ததுன்னா நீங்க அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படின்னா இது கன்வென்ஷனா நம்ம கண்டுபிடிக்கிற மெத்தட். இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க இதை வந்து தாராளமா ஃபாலோ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.